இந்த கதையின் பெயர் பொய்யான நரி. ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை காட்டில் ஒரு சுறுசுறுப்பான நரி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நரி எப்போதும் பிறரை ஏமாற்றி அவர்களுடைய உணவை பறிக்க நினைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு காலை நரி சில முயல்கள் சுவையான கேரட்டுகளை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தது. நரி யோசித்தது, ஹூம், அந்த கேரட்டுகள் எல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதற்குள் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. நரி கூவியது, புலி, புலி, உயிரோடு தப்புங்கோ. பயந்த முயல்கள் கேரட்டுகளை விட்டுவிட்டு ஓடிச் சென்றன. நரி சிரித்துக்கொண்டே அந்த உணவையெல்லாம் சாப்பிட்டது. மறுநாள் நரி சில பறவைகள் விதைகள் தின்று கொண்டிருப்பதை பார்த்தது. நரி மீண்டும் கூவியது, புலி, புலி, சீக்கிரம் ஒளிங்கோ. பறவைகள் பயந்து பறந்து போனது. மீண்டும் நரி தனியாக எல்லா உணவையும் சாப்பிட்டது. ஆனால் விரைவில் எல்லா விலங்குகளும் நரியின் பொய்களுக்கு சலித்துவிட்டனர். முயல் கோபத்துடன் சொன்னது, இந்த நரி தினமும் பொய் பேசிக்கிட்டே இருக்குது. அடுத்த முறை நம்பக்கூடாது. ஒரு நாள் மதியம் நரி மரத்தின் கீழ் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தது. அப்போது உண்மையான ஒரு புலி காட்டுக்குள் வந்தது. அதன் கண்கள் ஜொலித்தன. அதன் கர்ஜனை தரையை நடுங்கச் செய்தது. புலி ஆழ்ந்த குரலில் சொன்னது, "ர்ர்." அருகில் நரியின் வாசனை வந்துகிட்டிருக்கு. நரி பயந்து எழுந்தது. புலி, புலி, ஓடுங்கோ எல்லோரும், உதவுங்கோ என்று கத்தினது. ஆனால் இந்த முறை யாரும் கேட்கவில்லை. முயல்கள், பறவைகள், மான்கள் யாருமே கவனிக்கவில்லை. பறவை அமைதியாக சொன்னது, இது அவனோட இன்னொரு பொய்யாகத்தான் இருக்கும்." முயல் சொன்னது, அவனே புலியை தனியாக எதிர்கொள்ளட்டும். புலி கர்ஜித்து நரியை காட்டில் விரட்டியது. நரி பயந்து ஓடிக்கொண்டே இருந்தது. விழுந்தது, தடுக்கி விழுந்தது, உதவி கேட்டு அழுதது. நரி மூச்சு திணறி பயந்தபடி சொன்னது, ஐயோ, இனிமேலே யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. என் பொய்களாலே நானே சிக்குண்டுட்டேன். இறுதியில் புலிக்கு சலித்து அது அங்கிருந்து போனது. நரி களைப்பாகவும் வெட்கத்துடனும் தரையில் படுத்துக்கொண்டது. அந்நாள் முதல் நரி இனி ஒருபோதும் பொய் பேசவில்லை. அது கடினமான பாடம் கற்றுக்கொண்டது. கதையின் நெறி: ஒருவன் எப்போதும் பொய் பேசினால் அவன் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். இன்னும் பல கதைகளுக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.